அதிகமாக மக்கள் கொண்டாடுற ஒரு நடன கலைஞர் அப்படின்னா அது மைக்கேல் ஜாக்சன். அதே போல் இந்திய சினிமா ரசிகர்கள் மைக்கேல் ஜாக்சனாக கொண்டாடப்படுபவர் தான் நடிகர் பிரபுதேவா. நடனம், நடிப்பு, இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வாரார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வப்போது மற்ற மொழிகளிலையும் பாடல்களுக்கு நடன அமைப்பு செய்து வாரார். அந்த பாடல்களும் ஹிட் ஆகிவிடும். 53 வயதாகும் பிரபுதேவா இப்போது அடுத்தடுத்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லி படங்கள் ஹிட்டாகி பிஸியாகி நடிக்கிறார். தமிழ் சினிமா இசையமைப்பாளர்கள் எல்லோரும் இப்போது படங்கள் இசையமைப்பதை தாண்டி இசை கச்சேரிகள் அதிகம் நடத்த ஆர்வம் காட்டி வராங்க. அந்த இசை கச்சேரிகளும் மக்களிடம் அமோக வரவேற்பு பெற்று வருகிறது. அதே போல பிரபுதேவாவும் நடன கச்சேரிகளை நடத்தி வருகிறார். விரைவில் யுஎஸ்ஏவில் அவருடைய டான்ஸ் ஷோ நடக்க இருக்கிற நிலையில தன்னுடைய மகனோட கடற்கரையில ஹிட் பாடலுக்கு நடனமாடி ரிஹர்சல் செய்திருக்கிற வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. பேன் இந்தியன் ஸ்டாராக இருக்கும் நடிகை பூஜா ஹெக்டேவின் பிரம்மாண்ட வீட்டின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. ஹாலிவுட் முதல் பாலிவுட் வரை விசியாக படங்கள் நடித்து வருபவர் நடிகை பூஜா ஹெக்டே. இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த ஜனநாயகன் திரைப்படம் வசூல் வேட்டையாடி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பூஜா நடிப்பில் தமிழில் காஞ்சனா 4 திரைப்படம் உருவாகி வருகிறது. இதை தவிர்த்து தெலுங்கில் உருவாகி வரும் ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்ற திரைப்படமும் நடித்து வரார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில நடிகை பூஜா ஹெக்டேவின் சொந்த வீட்டின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 4000 சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கிற இந்த வீட்டில் வெள்ளை நிற உள்ளலங்காரங்கள், பசுமையான செடிகள் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புகள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கிறது. கடலை நோக்கி அமைந்திருக்கிற இந்த வீடு தனக்கு அமைதியும் இயல்பான வாழ்க்கை உணர்வையும் தருவதாக நடிகை பூஜா ஹெக்டே சொல்லியிருக்கிறாங்க. 4000 சதுர அடி பரப்பளவில் இருக்கிற நடிகை பூஜா ஹெக்டேனோட பிரம்மாண்ட வீடு புகைப்படங்கள் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. அந்த புகைப்படங்கள் இதோ உங்களுக்காக. ரவிமோகன் மற்றும் மார்த்தி விவாகரத்து வழக்குல நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு முடியும் வரை மாதம் 3 லட்சம் ஜீவனாம்சம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்த்தி தனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கிறது. மேலும் மகன்களை ரவிமோகன் பார்க்க அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மகன்களை பார்க்க முடியாமல் இருப்பதாக ரவிமோகன் முன்பு அளித்த பேட்டியில் பேசியிருந்த நிலையில் தற்போது விசிட்டேஷன் ரைட்ஸ் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். ரவிமோகன் தற்போது பிஸியாக பல படங்களில் நடிச்சு வரார். அடுத்து அவருடைய நடிப்பில் கரைத்தி பாபு படம் வெளிவர இருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு தேர்வு முறைகேடு விவகாரத்தில் சிஜேபியை சேர்ந்த மாணவர்கள் சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை சொன்ன பிறகு போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டிருக்கிறாங்க. தமிழகத்திலும் பாலநிலத்தில் மாணவர்கள் போராடிய போது நடிகை சனம் செட்டி பேசினாங்க. அப்போது ஏற்பட்ட பரபரப்பு இன்னும் அடங்காத நிலையில் நடிகை காஜல் பசுபதி விமர்சித்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காஜல் பேசுகையில் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் வெளியே மாணவர்கள் சாப்பிடாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தளபதி படம் பார்த்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். படம் பார்க்குறது உன்னோட விருப்பம், ஆனால் அந்த மேடையில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தளபதின்னு சொன்னால் விசில் அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க போல, ஆனால் இது அந்த காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையாக வெளுத்து வாக்கியிருக்காங்க காஜல். அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் பாலநிலத்தில் மாணவர்கள் போராடிய போது நடிகை சனம் செட்டி பேசிய போது சில வார்த்தைகள் அங்கு இருந்த மாணவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் கோஷம் போட்ட நிலையில் சனம் அங்கிருந்து கோபத்தோடு வெளியேறினாங்க. இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் சனம் செட்டி கொடுத்த பேட்டியில் பல விஷயங்களை ஓப்பனாக பேசியிருந்தாங்க. தான் பார்த்த முதல் அடல் படம் பற்றி பேசிய சனம், நான் முதலாக பார்த்த அடல் படம் அமெரிக்கன் பை. அப்போது அதை பற்றி பெரிய பேச்சா இருந்தது. நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப அமெரிக்கன் பைனா ஏதோ ஸ்வீட் அப்படின்னா சாப்பாடு பற்றின படம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தோழிகளோடு சேர்ந்து சிடியில் போட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்தோம். அதை இப்போது நினைத்தாலே ரொம்பவும் சில்லியாகி இருக்குது. ஆனால் அது க்யூட்டான மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஆண்களை எப்படி செக் அவுட் செய்வீங்க அப்படின்னு கேள்விக்கு இப்போதெல்லாம் யாரையுமே அப்படி பார்த்ததில்லை. ஆனால் பார்த்தால் கண்டிப்பாக அவங்களோட சிரிப்பு வச்சு தான் தேர்வு செய்வேன். ஏன்னா சிரிப்பில் தான் உண்மை இருக்கா போலித்தனம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். தன்னுடைய முதல் முத்தம் குறித்த கேள்விக்கு எனக்கு 21 வயசு இருக்கும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வெளிப்படையாக சனம் செட்டி பேசியிருக்கிறாங்க. அவங்க இவ்வாறு பேசின வீடியோக்கள் நிறைய விமர்சனங்களையும் நிறைய கருத்துக்களையும் பெற்று வருகிறது.